பாருங்க லட்டு பாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் வந்து லெஃப்ட் ஓவர் கிரேவிஸாக இருக்கட்டும், இல்லை பலகாரம் செய்கிறீங்க, லட்டு செய்கிறீங்க, முறுக்கு இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக காஃபி தூள் இருக்குது, மிளகாத்தூள் எல்லாம் கூட ஸ்டோரேஜ்க்கு கொட்டி வச்சுக்கணும்னா கூட இதில் கொட்டி வச்சுக்கலாம். ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்மக்கிட்ட 2 பேட்டர்ன் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹேமர்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளைனு. இதில் சைஸஸ்மே வந்து 2 சைஸ் இருக்குது. ஹேண்ட் ஹேமரில் 2 சைஸு, பிளைனில் 2 சைஸ் இருக்குது. ஸோ அடுத்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் கட்லரி செட்டு ரொம்ப யூனிக்காக இருக்கக்கூடியது. மொத்தமாக வந்து ஸ்பூன்ஸு, டேபிள் ஸ்பூன்ஸு, அதுக்கப்புறம் வந்து டீஸ்பூன்ஸு, நைஃபு, அப்புறம் ஜம்போ ஸ்பூன்ஸ் 3, ஃபோக்ஸ், இது எல்லாமே வந்துடும். ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு எலிகண்ட்டான கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஹவுஸ் வார்மிங்காக இருக்கட்டும், மேரேஜாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கணுன்னா பர்ஃபெக்டான கிஃப்டாக இருக்கட்டும். ஒரு ஸ்பூனுடைய குவாலிட்டி நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ வந்து குவாலிட்டியாக இருக்கும். அப்படி ஈஸியாக வளச்சிடலாம் முடியாது. நல்ல ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்கும். ஒன்றுமே நல்லா திக்காக இருக்கக்கூடியது. ரொம்ப வந்து இதுக்கு பேரே ராயல் கட்லரி செட். அந்த மாதிரி இது ரொம்ப ராயலாகவே இருக்கும் இதோட லுக்கு.